வானத்தை போல சீனி கெப்ஸை எப்படி போய் நடக்கும் அப்போ கெப்ஸில் என்ன காட்டுறாங்கன்னா சின்ரஸ் நேராக துளசி வீட்டுக்கு கூட்டு போயிடுறாரு. அப்போ துளசி சொல்கிறாங்க, என்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வேண்டானே, நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா சின்ரஸ் கோவப்படுறாரு. அப்படி சொல்லாத குட்டிமா, நீ இந்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிறாரு. இப்போ துளசி சத்தியம் பண்ணுறாங்க. அப்போ பொண்ணு நினைக்கிறாங்க, சத்தியமாக பண்ணி கொடுக்குற உன்னையும் குடும்பத்தையும் எப்படி வீட்டை விட்டு விரட்டுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பொன்னியும் துளசியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பொன்னி துளசி எம்பே சீன்றாங்க. இதை கேட்டோன்னா துளசி எம்பே கோவப்படுறாங்க. அப்போ துளசி சொன்னாங்க, நீ மட்டும் சத்தியமானது எங்கள் அண்ணன்ட்ட சொன்னேன்னா அடுத்த நிமிஷமே நீ ரோட்டில் நிற்ப, அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. இப்போ வேணா எங்கள் அண்ணன்ட்ட சொல்லவா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னா பொன்னி எம்பே அதிர்ச்சியாகிறாங்க. ஒருவேளை இவ சொல்லிடுவாளா அப்படின்னு பயப்படுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சின்ரஸ் ராஜபாண்டி வீரசிங்கத்தை பார்க்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அப்போ வீரசிங் கேட்குறாரு, நான் கேட்குறதுக்கு மட்டும் மறைக்காமல் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எது வேணால் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சின்ரஸ் சொல்கிறாரு. அப்போ வீரசிங் சரவணா பற்றி கேட்குறாரு. சின்ரஸ் ஏதோ சொல்லி மழுப்புறாரு. அப்போ வீரசிங் கேட்குறாரு, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க சின்ரஸ் அப்படிங்கிறாங்க. என் மனசாட்சி பேர் நான் கரெக்டாக தான் சொன்னேன், நீங்கள் வேணால் குற்றவாளி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கி எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடிக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.